மதுரை பந்தல்குடியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வருகையொட்டி கால்வாயை மறைக்க 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு திரைசீலை அமைக்கப்பட்டதாக புகார் எழுந்த நிலையில் திரைசீலையை மாநகராட்சி ஊழியர்கள் அகற்றினர். இது தொடர்பான மேலும் கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்போம். ராஜ்குமார், இது தொடர்பான விவரங்கள் என்ன? வணக்கம். மதுரையின் பொதுக்குழு கூட்டத்திற்காக இன்று மதியம் மதுரை வருகை தரக்கூடிய முதல்வர் அவர்கள் இன்று மாலை அவர்கள் ரோட் ஷோ என்னக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. அந்த ரோட் ஷோ நிகழ்ச்சிக்காக மதுரை பந்தல்குடி வாய்க்கால் முழுவதுமாக சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு திரைசீலைகள் மூலமாக அவர்கள் மூடி வைத்திருந்தனர். அது ஊடகங்களில் தற்போது வெளியாகிய உள்ள நிலையில மாநகராட்சி அதிகாரிகள் அவற்றை அகற்றும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். மதுரை மாநகர் வடக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பந்தல்குடி பகுதியில் உள்ள பந்தல்குடி கால்வாயை ஒட்டி முதலமைச்சர் இந்த ரோட் ஷோ நிகழ்ச்சியில முதலமைச்சர் பார்வையில இந்த கழிவுநீர் கால்வாய் பட்டுவிடக் கூடாது என்பதற்காக அலங்கார துணிகள் வைத்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு கால்வாயை சுற்றிலுமாக அவர்கள் அடைத்து வைத்திருந்தனர். பந்தல்குடி கால்வாயில கழிவுநீர் கலப்பதால் பல ஆண்டுகளாக கடும் நோய்க்கு பொதுமக்கள் ஆளாகியிருந்தனர். இருபுறமும் தடுப்புகள் குறித்து முதலமைச்சரிடம் தங்களது பிரச்சனைகள் குறித்து கூறலாம் என நினைத்துக் கொண்டிருந்த போது பந்தல்குடி கால்வாய் பகுதி முழுவதுமாக வண்ண வண்ண திரைசீலைகள் அடைக்கப்பட்டு திமுக கொடிகளும் நடப்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இந்த கால்வாய் முறையாக தூர்வாரப்படாத நிலையில தொடர்ந்து கழிவுநீர் தேங்கி இப்பகுதி முழுவதுமாக நோய் தொற்று பரவக்கூடிய அபாயமும் ஏற்பட்டது. இந்த நிலையில்தான் முதல்வர் வரக்கூடிய ரோட் ஷோ நிகழ்ச்சியில இந்த கழிவுநீர் கால்வாயானது பட்டுவிடக் கூடாது என்பதற்காக அவர்கள் திரைச்சீலை மூலம் அமைக்கப்பட்டிருந்தனர். கோரிப்பாளையம் பகுதியில் இருந்து நரிமேடு பகுதி 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு சாலையின் இருபுறமும் திரைச்சீலைகள் அமைத்திருந்த நிலையில ஊடகங்களில் அது பரவலாக அந்த செய்தி வைரலாகி வரக்கூடிய நிலையில தற்போது அந்த திரைச்சீலைகளை அகற்றும் பணியில மாநகராட்சி அதிகாரிகள் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இருபுறமும் அதாவது பந்தல்குடி கால்வாயின் இருபுறமும் திரைச்சீலைகள் மூலமாக வைத்திருந்த நிலையில தற்போது அவற்றை அகற்றும் பணியில் மாநகராட்சி அதிகாரிகள் செய்து வருகிறார்கள். நன்றி ராஜ்குமார், விரிவான தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.